हरे कृष्णा। माताजी द श्लोकम पढ़ी माताजी। हरे कृष्णा। आश्लिष्य वापादरतां पिनष्टु माम् अदर्शनात् मर्महतां करोतु वा यथा तथा वा विदधातु लम्पडो मत्प्राणनादस्तु स एव नापरः। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी। இதோட விளக்கம் கிருஷ்ணர் தவிர வேறு எவரையும் நான் என் இறைவனாக அறியேன். அவர் என்னை முரடத்தனமாக நடத்தினாலும் அணைத்து கொண்டாலும் என் கண் முன்னே தோன்றாமல் என் இதயத்தை நோயாக செய்தாலும் அவரே என் பிரிய பிரபு ஆவார். என்னிடம் எவ்வாறு வேண்டுமானாலும் நடந்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் அவர் எவ்வித கட்டுப்பாடுமின்றி எப்பொழுதும் எனது வணக்கத்துரியனாகும் அப்படின்றது நம்ம இந்த இஷ்டாங்கத்திலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். டைம் இல்லை. கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 25 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பர்சனல் இம்ப்ரெஷனல் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நினைக்குது. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா வந்து இது சாராம்சமே என்ன பார்த்தீங்கன்னா பகவான் வந்து வியாசரை பத்தியும் வேதத்தை பத்தி தான் இங்க வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு வந்து இதுல சொல்ல வராருங்க. அதனால தான் நான் வியாசரை நான் இதாக எடுத்திருக்கேன். வியாச பகவானது இதுல ஒரு இந்த இதை சொன்னாவே இந்த சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். இதுல இடையில நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து வேதாபேஸ் வந்து நம்ம அதை படிப்போம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வியாசரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முதல்ல அண்டத்தை படைக்கிறாருங்க. எல்லாரையும் அண்டத்தை படைக்கிறாரு. 3 ரூபம் அண்டத்தை படைச்சு அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மாவை ஃபர்ஸ்ட் படைக்கிறாருங்க. பிரம்மாவை படைச்சு பிரம்மாவை வந்து படைச்ச பிறகு பிரம்மா என்ன பண்றாருங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்துன்னா ரிஷிகளை வந்து படைக்கிறாருங்க. ரிஷிகளை படைக்கும் போது அதாவது ஒரு ரிஷிகளுக்கும் வந்து ஒரு இதா நம்ம தனித்தனியா பிரிச்சு அவர் பண்றாருங்க. அதுல வந்து ரிஷிகளை வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதினு சொல்லிட்டு ரிஷிகளை வந்து நம்ம வந்து இது பண்றாருங்க, ஹைலைட் பண்றாரு. அதை பிரஜாபதினா நம்ம பாகவதத்திலோட பாத்தீங்கன்னா அவங்கள தக்ஷ பிரஜாபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகளை வந்து அவங்க தான் வந்து நம்முடைய அதாவது வாழ்வாதாரங்கள், அதாவது பண்டத்தை எல்லாம் பகவானை படைச்சிருக்காருங்க. பிரம்மாவை படைச்சு இவர் வந்து இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா உயிர் வாழிகளை அவங்கள வந்து படைக்கிறாங்க. அவங்களை நியமிக்கிறார். யாரு? பிரம்மா வந்து நியமிக்கிறாருங்க. இப்படி நியமிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிஷிகளை வந்து பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து வந்து 1 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி உயிர் வாழிகளை வந்து இவங்க மூலியமா தான் வந்து இந்த குழந்தைகள் மற்றபடி இந்த ஜீவராசிகள்லாம் பிறக்குதுங்க. இந்த ரிஷி மூலியமா வந்து இவங்க பிறக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க வந்து பிரஜாபதினு சொல்லுவாங்க. இவங்க தக்ஷ பிரஜாபதினு சொல்லிட்டு நம்ம சொல்ல வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பிரம்மா என்ன பண்றாருன்னா 7 சப்த ரிஷிகளை படைக்கிறாருங்க. சப்த ரிஷிகளை 7 பேர் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம பாகவத கிளாஸ்லயே பகவத்கீதையிலே படிச்சிருக்கோம். அந்த ரிஷிகளை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கிய ரிஷி தான் வந்து அதாவது பரசார நம்ம பகவானுடைய வியாச பகவானோட அப்பா இருக்கிறீங்களா பரசார், அவர் தான் வந்து நம்ம அவரு வந்து என்ன பண்றாருங்கன்னா கங்கை கரை ஓரமா போயிட்டு இருக்கும்போது இந்த கரையிலிருந்து அந்த கரையை கடக்கிறதுக்கு அவர் வந்து ட்ரை பண்றாருங்க. அந்த கங்கையை வந்து கடக்கும் போது சரி கங்கை கடக்கும் போது அங்க சரி கிட்ட போய் கடக்கணும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கங்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிருக்கு. நம்ம அந்த ஆறு வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மைல் 15 மைல் வந்து அகலமே அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்க வந்து பிருந்தாவனம் போயிருந்தோம் பாத்தீங்களா, அங்க பாத்தீங்கன்னா கூட யமுனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகி போயிருக்கு. சொல்லணும்னா ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது அகலமே, அவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காளிங்கர் இப்ப பகவான் வந்து காளிங்க பண்ணும்போது அந்த பண்ற இடத்துல இருந்தும் இப்ப இருக்கிற நதிக்கிட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் யமுனை நதியே இருக்கு. ஸோ அப்ப யமுனை நதி வந்து அந்த அளவுக்கு அகலமா இருந்தது அந்த காலத்துல. அப்ப இவரு பகவான் வந்து பாரச முடிவு இருக்க காலத்துல அந்த காலத்துல வந்து கங்கையை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குமா 15-16 மைல் தாண்டி அந்த அளவுக்கு ரொம்ப அகலமா இருந்ததுன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா அந்த கரைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அங்க என்ன கரையோரமா போறாருங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த பரசல் இந்த போட்டு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு பெண் வந்து அந்த கரைக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி நான் வேணா அந்த இடத்துல உங்களுக்காக அந்த கரையில விடுறேங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி இவரும் என்ன பண்றாருங்க, அவர் வந்து அந்த போட்ல ஏறுறாருங்க. ஏறும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு மிடில் ஸ்டேஜ்ல வந்து அந்த நதியை கங்கை நதி தாண்டும் போது அப்போ வந்து அவர் வந்து ஒரு எப்படி வந்துன்னா ஒரு
ஒரு அசுரி மாதிரி அவருக்கு வந்து மனசுல ஒரு ஒரு தெரியுதுங்க. ஏன்னா பகவான் வந்து இந்த இடத்துல தோன்ற போறாரு அப்படின்றத அவருக்கு வந்து அவர் ஞானம் அந்த அளவுக்கு ஞானம் இருக்குனால அவர் தெரியுதுங்க. அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அப்போ வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்கிறாரு. அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தியவதி. அவங்க சத்தியவதி கிட்ட கேட்கிறாருங்க, இப்போ வந்து பகவான் வந்து இங்க தோன்ற போறாருமா, அதனால வந்து அந்த அதை வந்து நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த அம்மா சத்தியவதி சொல்றாங்க சரின்னு சொல்றாங்க. ஒரு சில நிபந்தனை எல்லாம் சொல்றாங்க, அது நான் சொல்ல வரல, இது ஷார்ட்டா மட்டும் சொல்றேன். சரி அவங்களும் என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. சரி ஏத்துன உடனே அப்ப என்ன ஒண்ணு அந்த அந்த பகவானுடைய கரெக்ட் டைரக்டா அப்படியே டைரக்டா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து வயித்துல வந்து வந்து வியாசரா வந்து பிறக்கிறாருங்க. வியாசரா பிறந்த உடனே பிறக்கிறாரு அந்த இடத்துல. அதுதான் வந்து அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க கிருஷ்ண தேவிய பிரயாண அது வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேரை வந்து யாருக்கு, வியாசர். ஏன்னா பகவானே டைரக்டா வந்து சத்தியவதி கிட்ட அவங்க தோன்றாங்க. அதனால வந்து அவரும் வந்து ஒரு கிருஷ்ணருடைய பகவானுடைய ஒரு அம்சம் தான் யாரு, நம்ம வியாசர் வராருங்க. அப்போ வந்து அவர் தோண்டின பிறகு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அந்த கரையை தாண்டி இங்க வந்துடுறாங்க. இது அதுக்கப்புறமா வியாசர் வந்து பிறந்த பிறகு அவங்க அப்ப தந்தையர்கிட்ட போய் அவரு இந்த வேதங்கள்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா வேதத்தை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறாரு. இவரு யாரு, வியாச பகவான். அது எப்படி விரிவுபடுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி வந்து அவர் 4 விதமான வேதங்கள் அவர் ஏற்றிருக்காரு. 3 விதமான ஏத்திருக்காரு. 4வது இடம் வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு விட்டு அது வந்து ஒரு பெரிய சாப்டர் அது போகும். அது நான் சிம்பிளா சொல்றேன். 4 விதமான வேதங்கள் எழுதியிருக்காருங்க. 2வது பாத்தீங்கன்னா 18 புராணங்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 108 உபநிஷங்கள் எழுதியிருக்காருங்க. இந்த இவ்வளவும் எழுதிட்ட பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா அவரு திருப்தி அடையாம தான் இருக்காரு அவரு. இவ்வளவு எழுதிட்ட பிறகும் அப்படியே சைலண்டா இருக்காரு. ஏன்னா வந்து அந்த 108 உபநிஷங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் வர உபநிஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது அந்த உபநிஷங்களை பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்வான்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரா உபநேஷன் சொல்லுவாங்க. அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் வரதே வந்து உபநேஷன்ல வந்து அந்த உபநேஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈசான்றது வந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு குழந்தைங்க எல்லாம் எல்லா மதத்திலயுமே, கிறிஸ்டின்லயும் சரி, நம்மளுடைய சனாதன தர்மத்திலயும் சரிங்க, 2வது வந்து 3வது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் சரிங்க, அவங்க வந்து ஈசான்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஈசான்றது எல்லா மதத்துக்கும் உள்ளது. அதுதான் வந்து ஈசா அப்படின்றத நம்ம அதுல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அவரு வேதங்கள் அதை ஏத்திருக்காரு, நம்ம அதுல புரிஞ்சுக்கலாம். இந்த 18 புராணங்களையும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதை பத்தி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த வேதங்களே வந்து பகவான் வந்து 4 விதமாக வந்து வேதங்கள்ல மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து நம்ம ரொம்ப வேதங்களை படிக்கும் போது தான் இதை பத்தி நம்ம தெரிய வரும். இது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா 4 விதமான விஷயங்கள் அதுல இருக்கு, முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா. எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சீங்களேன், கண்டிப்பா நம்ம இந்த பௌதிகமான உலகத்துல வந்து நம்ம யார் மேலேயும் பற்று இருக்க மாட்டோம். நம்ம பிறந்த குழந்தை மேலேயும் சரி, யார் மேலேயுமே நம்ம அந்த அளவுக்கு பற்று வைக்க மாட்டோம். ஏன்னா இதுல வந்து சொல்ல வருது என்ன, தர்மா தர்மத்தை பத்தி தெரிஞ்சுப்பான். தர்மம், அப்புறம் வந்து அவர் வந்து அர்த்தம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமம், அப்புறம் வந்து மோட்சம். இந்த 4 விதமா வந்து நம்ம இந்த இவ்வளவு 4 வேதங்களும் சரி, இந்த புராணங்களையும் சரி, இந்த உபநிஷமும் சரி, இவ்வளத்தையும் பகவான் வந்து மறைச்சு வச்சிருக்காருங்க. ஏன்னா இதை நம்ம கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா வந்து தர்மம் பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா தர்மத்தோட நம்ம எதுவுமே எந்த ஒரு தொழிலும் சரி, எந்த ஒரு வேலை எடுத்து வேலை செஞ்சாலும் சரிங்க, நம்ம தர்மத்தோ கரெக்டா நம்ம பகவான் நமக்கு என்ன மாதிரி கடமைகள் கொடுத்துருக்காங்க, என்ன சாஸ்திரங்கள் சொல்லுது, என்ன வேதங்கள் சொல்லுது, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்கிறதும் சரி, நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும். அதுதான் தர்மம்ன்றது. நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம அடுத்த இல்ல பொருளை நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம பேரன் பிள்ளைங்க எல்லாம் கொடுக்கலாம், இன்னும் 16 பேரை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு சம்பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தர்மமே கிடையாது. அந்த தர்மம் அது வந்து இதாகுங்க. இதுல அர்த்தங்கள் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். நம்ம வந்து ஒரு நிலையோட நம்ம எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் தான் நம்ம செய்யலான்றது அர்த்தமா நம்ம புரிஞ்சுக்கலாம். காமம்ன்றது நம்ம எவ்வளவு தேவையோ நம்ம அது வரைக்கும் தான் நம்ம செலவு பண்ணிக்கணும். அது மத்தவங்க அதிகமா செலவு பண்ண என்ன ஆகும்னா இதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லலாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த காமன்றது வந்து அதிகமான பொருளை சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அடுத்தவங்களுடைய பொருள் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு சின்ன விஷயம் கூட பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு
இப்ப நம்ம எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து யாரு வேற நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்கோ பிள்ளைங்களுக்கோ இல்ல மனைவிகளுக்கோ யாருக்கோ அவங்க சாப்பிட போறாங்க அந்த சாப்பாடு. அது அவங்களுடைய சாப்பாடு. அதே மாதிரிதாங்க நமக்கு என்ன தேவையோ நம்ம அது வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அது காமமா மாறுதுங்க. அந்த காமத்தை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து மோட்சம். இது எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சு ஆடி ஓய்ந்த பிறகு எங்க போகணும்? மோட்சம் தான் போகணும். அந்த மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்? பக்தி தொண்டு தான். நம்ம பகவானோட பக்தி தான். ஏன்னா நம்மளுடைய ஆச்சாரியங்கள்லாம் வந்து அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, எல்லா நித்யானந்த பிரபுவும் சரி, ஹரிதாஸ் தாகூரும் சரி, எல்லாருமே நமக்கு வந்து இந்த வேதங்கள் தான் நமக்கு வந்து எல்லா வேதத்தையும் நம்ம சொல்லி வராங்க. நம்ம இந்த 4 விதமான விஷயங்களை நம்ம கண்டிப்பா வேதத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பகவான் வந்து பகவத்கீதையில வந்து ஒரு இடத்துலயும் அவர் சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த எல்லாம் நம்ம சொல்லின்னு வர்றாரு. இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உணவு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பொருள் நிறைய நம்ம சேர்க்கிறோம். இப்போ பகவான் வந்து அந்த சராசரங்க ஃபுல்லா நம்மளுக்கு படைச்சிருக்காரு. நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஒரு மிருகத்தை படைச்சிருக்காரு. உயிரமானது நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு பகவான். இப்போ வந்து ஒரு 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 மூட்டையில ஒரு தானியம் அவங்க போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த தானியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயோ இல்ல ஒரு நாய் வந்து எவ்வளவு எடுக்கும் அந்த தானியத்தை சாப்பிட வருதுன்னா அது வாயில கவ்வி தான் அது அந்த அளவுக்கு எவ்வளவு தேவையோ அது கவ்வி எடுத்துன்னு போயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவியோ இல்ல ஒரு கிளியோ அது என்ன போகும்? அது வாயில எவ்வளவு கவ்வுதோ அதுதான் எடுத்துன்னு போகும். ஆனா இதே மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த பேக்கே தூக்கின்னு ஓடிடுவான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நாம நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், இன்னொரு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்னு. ஏன்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு முரணானது. கண்டிப்பா இயற்கைக்கு முரணானது இல்லைங்களா? இது ஏன்னா வந்து பகவான் வந்து எல்லா உயிர்வாழிக்கும் இந்த 84 லட்சம் உயிர்வாழிகளுக்கும் வந்து சரிசமமா தான் பகவான் வந்து நம்ம அண்ட சராசரங்களையும் எல்லாத்துலயும் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம மனுஷன் என்ன பண்றோம்? நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இது வந்து ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க என்ன மாதிரின்னு. இப்போ வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்குன்னு போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து அந்த எல்லா இயற்கையே நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பியும் நான் வந்து என்ன பண்றேன்? அந்த கழிவை வந்து நான் இங்க விட்டு போறேன். திருப்பி விட்டு போனேன். அதுக்கப்புறமா என் பிள்ளைங்க வந்து அந்த இயற்கை யூஸ் பண்றாங்க. அவங்களும் அந்த கழிவை விட்டு போறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருமே இது பண்ணும். ஆனா ஒரே ஆள் மட்டும் எல்லா இயற்கையும் ஒரே ஆளு அந்த எடுத்துக்கிட்டான்னா என்ன ஆகும் பாத்தீங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்டம் வந்து பேலன்சிங் மாறும். கண்டிப்பா மாறும் இல்லைங்களா? இயற்கை வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வரும். சோ இதுதான் நம்ம ஒரு இதுவா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 4 விஷயங்கள் நம்ம மெயினா தெரிஞ்சுக்கலாங்க இது மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பறவைகளை பாத்தீங்கன்னா கூட பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதத்துல சொல்ல வர்றாருங்க. இந்த காகம் இருக்கு பாத்தீங்களா? காக்கா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து யம தர்மராஜா வந்து அவனுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காகம் வந்து யம தர்மராஜாவுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கு. அந்த ஹெல்ப்னால பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு யம தர்மராஜா வந்து, நீ எந்த உலகமே அந்த சராசரி அழியும் போதுதான் உனக்கே அழிவு அடையும். அது வரைக்கும் நீ உயிர் வாழ்ந்துதான் இருப்ப. மற்ற பறவைகள்லாம் வந்து போனாலும் போனோம். ஆனா காகம் மட்டும் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மயில் வந்து பாத்தீங்கன்னா இந்திர பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா வேதங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சார்ந்து இருக்கணும்னு தான் சொல்ல வரேன் நான். அது நம்ம மனுஷங்களை எப்படி நம்ம இருக்கோம், மனித உடம்புல அப்படி இருக்கோம், அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த பறவைகள்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிவிக்காத நான் தெரிஞ்சுக்கிறத சொல்ல வரேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்திர பகவான் என்ன பண்ண மயில் வந்து ஹெல்ப் பண்ணதுனால வந்து அவருக்கு வந்து இந்திர பகவானுக்கு உடம்பு ஃபுல்லா 1000 கண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த கண்ணை வந்து பகவான் வந்து இந்திர பகவான் வந்து யாருக்கு? மயிலுக்கு வந்து அது அர்ப்பணம் பண்றாங்க. அதே மாதிரி பச்சோந்தி பாத்தீங்கன்னா அவர் வந்து பச்சோந்தி வந்து கலர் மாறதுக்கு காரணம் யாருன்னா குபேரன் தான். குபேரனோட அவருடைய இது சொல்லுவாங்க. அவருக்கு வந்து வரம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அணில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 4 விதமானது முக்கியமான காரணங்கள் ராமபிரான் வந்து கொடுத்திருக்காரு. அது ஒரு சின்ன ஸ்டோரியோட சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுன்ற ஒரு சில இந்த சாப்டர் 25வது சாப்டர் வந்து இதோட விளக்கம் தான் இது. அது அணில் வந்து ஒரு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப பலசாலி இல்ல அவருங்க. ஒரு பாறை தூக்கின்னு போறாரு. அந்த இடத்துல இந்த அணில் வந்து குறுக்கால முறுக்கால ஓடி ஓடி போகுது. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆஞ்சநேயர், அணில ஏன் இப்படி குறுக்கால வந்துட்டு இருக்க, எனக்கு இடைஞ்சலா இருக்கு, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. ஆனா அது ராமபிரான் அதை பார்த்துட்டு வந்து கிட்ட வந்து சொல்லுவாரு, இது ஆஞ்சநேயா, நீ சொல்றது தப்பு. உனக்கு சக்தி எவ்வளவு இருக்கோ நீ அந்த அளவுக்கு அந்த பொருளை தூக்கின்னு போற.
ஆனா அணில் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன முடியுமோ அது ஒரு பொருளை தூக்கும்போது எனக்காக அது சகாயம் பண்ணுது, நீயும் சகாயம் பண்ற அவங்களும் சகாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ராமபிரான் வந்து அணில் அந்த இவருக்கு ஆஞ்சநேயருக்கு சொல்றாருங்க. அப்போ அப்போ சொன்னவர் தான் அவருக்கே ஆஞ்சநேயருக்கே அப்பதான் வந்து அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ பகவான் மேல அவரு அவ்வளவு நட்பு உள்ளவர், அவரே வந்து அந்த நேரத்துல அவரு இது பண்ணி போறாரு. அப்ப அது ரொம்ப ஃபீல் பண்ணுவார் யாரு, ஆஞ்சநேயர். அணிலுக்கு அதுக்குனால தான் இந்த 3 பட்டை வந்து முதுகுல அவர் இருக்கும் யாருக்கு, அணிலுக்கு. ஸோ இந்த மாதிரி விலங்குகள்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது மனுஷ பிறவி நம்ம என்ன பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல 10 வீடு வேணும் 5 வீடு இப்போ கூட பாகவத இது 3rd லெவல் கிளாஸ்ல கூட தனுஷ் மாதாஜி அழகா சொன்னாங்க. 10 வீடு வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுலாம் வாழ போறாங்க, 9 வீடை வாடகை விட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பணத்தை வந்து யாருக்கு கொடுப்பாங்க, கடைசியில ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்பாங்க கூட இப்ப சொன்னாங்க நம்ம இப்ப தனுஷ் மாதாஜி. அதே மாதிரிதான் இதுலயும் வேதத்திலே வந்து தெரியும், 4 சாப்பிடுற பொருளை 4 கை நீ சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு, அதுக்கப்புறம் 4 கை சாப்பிடுற பத்தியா அது வந்து யாருக்கும் தெரியல, நம்ம வந்து வைத்தியருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதத்துல பண்ணிருக்காரு, இப்போ சொல்லியிருக்காருங்க யாரு, வியாச பகவான் சொல்லியிருக்காரு. 4 கை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யாருக்கு, வைத்தியனுக்கு. என்னைக்குமே வந்து அளவோட சாப்பிடணும், நம்ம எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா அது விஷமா தான் ஆகுன்றத நம்ம இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வியாசர்கிட்ட வரேன். வியாசர் பகவான் வந்து இவ்வளவும் எழுதியிருக்காரு, 4 வேதங்களை சொல்லியிருக்காங்க, 18 புராணங்கள் எழுதியிருக்காரு, இதிகாசங்கள் இது உபநேஷங்கள் வந்து 108 உபநேஷங்கள் எழுதியிருக்காரு. அப்படியும் அவருக்கு திருப்தி அடையல. இதுக்கப்புறமா வந்து அவரே கவலையா டல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம நாரத முனி வராருங்க. நாரத முனி வந்து பாத்தீங்கன்னா வியாச பகவானுக்கு வந்து குரு. ஏன்னா அவர் வந்து குருவா ஏத்துக்கணவங்க வந்து 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, யாராவது சொல்ல முடியுமா 3 பேர் யாராவது? இவனை வியாசரை நான் சொல்லிட்டேன், இன்னும் 2 பேர் யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. துருவ மகாராஜ், பிரஹலாத் மகாராஜ் பிரபு. சூப்பர் சூப்பர், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஏன்னா இவங்க 3 பேருமே வந்து நாரதமுனி தான் வந்து குரு. அப்போ வந்து நாரதமுனி கேட்கிறாரு, ஏன் டல்லா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. இல்ல நான் இவ்வளவு வேதங்கள் எழுதியிருக்கேன், இவ்வளவு உபநேஷங்கள் பண்ணியிருக்கேன், இவ்வளவு புராணங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு ஏதோ ஒரு குறைபாடு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொல்றாருங்க. அப்பதான் சொல்றாரு, நீ இவ்வளவு ஏத்தினியே, ஆனா பகவானை பத்தி நீ ஏதாவது இடத்துல சொன்னியா, எங்கேயுமே எழுதவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருங்க, அப்பதான் பாகவதன்றத ஒண்ணு அவர் எழுதுறாரு. பாகவதத்தை வந்து இந்த பாகவதம் அவ்வளோ விஷயங்கள்ல வந்து பாகவத்துல, ஏன்னா வந்து இந்த 25 அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகவத்துல என்ன சொன்னதோ, நம்ம பகவத்கீதையில என்ன சொல்லுதோ அதுதான் இந்த சாராம்சமா இருக்கும். இதுல பகவான் வந்து சொன்ன அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய லீலைகள் கம்ப்ளீட்டா வந்து இந்த பாகவதம் இருக்குங்க. இந்த பகவத்கீதையும் சரி, இந்த பாகவதம் சரி, நீங்க 18 புராணங்களும் சரி, 4 வேதங்களும் சரி, 108 உபநேசங்களும் படிச்சாலும் சரி, இந்த பாகவதம் சரி, இந்த பகவத்கீதையும் ரெண்டுமே நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா வேதங்களையும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். வியாச பகவான் அழகா வந்து இந்த பாகவதத்தை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காருங்க. இந்த பாகவதத்தை நம்ம கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றது. இந்த 25வது சாப்டர்ல, சைத்தன்ய சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான விஷ்ணு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவானோட வந்து 3 விதமா பகவானை படைச்சிருக்காரு இல்லைங்களா. இது என்னென்ன விஷ்ணு சொல்ல முடியுமா உங்களுக்கு? 3 மாதிரி விஷ்ணு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் பத்தி தான் பகவான் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபு இது வந்து இந்த 25வது அத்தியாயத்துல வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்குணங்களை பத்தி வரும். முக்குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வரும், நம்ம வந்து சத்வகுணம், அவர் ரசோகுணம், தமஸ்குணம், இதை பத்தியும் அவர் சொல்ல நம்ம ஏற்கனவே பகவத்கீதை நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் நான் விளக்கமா நான் சொல்றேன், இது அந்த இதுல உள்ள வரும்போது நான் இன்னும் கிளியரா சொல்ல வரேங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மாயாவதியை பத்தி நிறைய சொல்லியிருக்காருங்க. நம்ம இதுவும் இப்போ வந்து நம்ம இதுல படிப்போம் இதெல்லாம் பத்தி. இப்போ நம்ம வியாசர் பகவானை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கூட நீங்க சொல்லலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபு, எனக்கு அந்த இது வேதாபேஸ் எனக்கு பண்ண முடியுமா பிரபு? பண்ணு. வேதாபேஸ்ல என்னன்னு சொல்லுங்க. 25 சாப்டர் கொண்டாங்க. நான் படிக்கிறேன் பிரபு. படிக்கிறேன். Personal and impersonal relations. The Puranas are supplementary Vedic literature because கொஞ்சம் zoom பண்ணுங்க பிரபு.
Okay. The Puranas and supplementary Vedic literatures, because sometimes in the original Vedas, the subject is too difficult for the common man to understand. The Puranas explain the matters by the use of stories and historical incidents. In Srimad Bhagavatam 10.14.32, it is stated, Maharaja Nanda and the cowherd men and other inhabitants of the Vrindavana are very fortunate because the Supreme Brahman, the personality of Godhead, full of bliss, is now engaged there in his eternal pastime as their friend. Okay. Next, படிக்கட்டுங்களா? இல்ல இருக்க மாட்டேன். ஒரு பேரா ஒரு ஆள் படிச்சா மட்டும் நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா புராணங்களை பத்தி தான் நம்ம கிளியரா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் இப்போ நம்ம நாலு விதமான வேதங்கள் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 18 புராணங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புராணங்கள் படிக்கும் போது என்னடா இப்படி படிக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஸ்டோரியா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அழகா நாளுக்கு அதுதான் நம்ம வியாச பகவான் அழகா ஸ்டோரி மூலியமா கொண்டு வருவாருங்க. நிறைய விஷயங்களை கொண்டு வருவாரு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுல நான் பாகவத்துல பாத்தீங்கன்னா 10.14-32 என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இது இந்த நந்த மகாராஜா பத்தியும் மற்றபடி அங்க உள்ள இந்த மாடு மேய்க்கிறவங்க அங்க அந்த அந்த பர்சனால உள்ள வாழ்ந்தவங்க அந்த இடத்துல வாழ்ந்தவங்க எல்லாரையும் பத்தி இதுல ஏன்னா இதுக்கு முன்னாடி லீலைகள் இப்ப வந்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அது சொல்ல வேணா ரொம்ப பெருசா சொல்ல வரலாம். ஏன்னா இவங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த லீலை உங்க லீலையை நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க அந்த இதுல கலந்துப்பாங்க. அந்த அவங்களோட ஸ்டோரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பகவானு கூட லீலையில கலந்துகிட்டது அவ்வளவு பெரிய புண்ணியன்றத இந்த ஸ்ரீமத் பாகவத்துல நம்ம 10.14-32 இதுல சொல்ல வராங்க. இதுல பாத்தீங்கன்னா நந்த மகாரா பத்தியும் சொல்லுவாங்க. இந்த மாடு மேய்க்கிறவங்க ரெண்டாவது அங்க வசிக்கிறவங்க எல்லாமே அவங்க அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அவங்க முன்னாடியே பகவான் கிட்ட அவங்க வரம் கேட்டு வந்துதான் அந்த லீலையில அவங்க கலந்துக்கிறான்றதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது படிங்க மாதாஜி. Hare Krishna, Prabhu. Vasikeva Prabhu. வாசிங்க. According to the verse beginning, Apani Pado Zavano Grahita, Svadeshavadara Upanishad 3.19. Although Brahman has no material hands and legs, he nonetheless walks in a very stately way and accepts everything that is offered to him. This suggests that he has transcendental limbs and is therefore not impersonal. One who does not understand the Vedic principles Hare Krishna. Hare Krishna. One who does not understand the Vedic principles simply stresses the impersonal material features of the supreme absolute truth and thus unceremoniously calls the absolute truth impersonal. The impersonalist Mayavadi philosophers want to establish the absolute truth as impersonal, but this contradicts the Vedic literature. Although the Vedic literature confirms the fact that the supreme absolute truth has multiple energies, the Mayavadi impersonalists still try to establish that the absolute truth has no energy. The fact remains, however, that the absolute truth is full of energy and is a person as well. It is not possible to establish him as impersonal. According to the Vedic Purana 6.7.6.3, the living entities are considered Kshetra Jnana energy. Although the living entity is part and parcel of the Supreme Lord and is fully cognizant, he still becomes entrapped by material contamination and thus suffers all the miseries of material life. Such living entities live in different ways according to the degree of their entanglement in material nature. The original energy of the Supreme Lord is spiritual and non-different from the Supreme Absolute Personality of Godhead. The living entity is called the marginal energy of the Supreme Lord, and the material energy is called the inferior energy. On account of his inert material
position. According to Vedic instinct, one should கேக்கல பிரபுஜி, சரியா கேக்கல. கண்டினியூ பண்ண முடியுமா பிரபு? மாதாஜி வேற யாராவது கண்டினியூ பண்ணுங்க. நான் வாசிக்க பிரபு. பிரபு On account of his inner material inability, the living entity in the marginal position becomes entangled with the inferior energy matter. At that time, he forgets his spiritual significance, identifies himself with the material energy, and therefore becomes subjected to the threshold miseries. Only when he is free from such material contamination can he be situated in his proper position. மாதாஜி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி, கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. According to Vedic instructions, one should understand the constitutional position of the living entity, the position of the Lord, the position of material energy, and their interrelatives. First of all, one should try to understand the constitutional position of the Supreme Lord, the personality of Godhead. The Supreme Personality of Godhead has an eternal, cognizant, blissful body, and his spiritual energy is distributed as eternity, knowledge, and bliss. In his blissful identity can be found his pleasure potency. In his eternal identity, he is the cause of everything, and in his cognizant identity, he is the supreme knowledge. Indeed, the word Krishna indicates the supreme knowledge. In other words, the Supreme Personality, Krishna, is the reservoir of the knowledge, all pleasures, and all eternity. The supreme knowledge of Krishna is exhibited in three different energies: internal, marginal, and external. By virtue of his internal energy, he exists in himself with his spiritual paraphernalia. By means of his marginal energy, he exhibits himself as the living entities, and by means of his external energy, he exhibits himself as the material world. Behind each and every exhibition of energy, there is a background of eternity, his pleasure potency, and his cognizance potency. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நம்ம இந்த ஸ்டோரியில சொன்னோம் பாத்தீங்களா, வேதங்களை பத்தி இந்த முக்குணங்களும் பத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பகவான் 3 நிலைகள் அண்ட சராசரங்களை படைச்சிருந்தா நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அதோட சாராம்சம் தான் இதை ஃபுல்லா இருக்கோம். நம்ம அடுத்த இதுலயும் படிக்க மாத்தாச்சு, கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. வேற யாராவது படிக்க சொல்றீங்களா? The conditioned soul is the marginal potency overpowered by the external potency. However, when the marginal potency comes under the influence of the spiritual potency, it becomes eligible for love of Godhead. The Supreme Lord enjoys 6 kinds of opulences, and no one can establish that he is formless or that he is without energy. If someone claims so, his contention is completely opposed to the Vedic instructions. Actually, the Supreme Personality of Godhead is the master of all energies. The living entity, however, being his infinitesimal part and parcel, can be overpowered by the material energy. In the Vasikava Prabhu, in the Mundaka Upanishad, it is stated that 2 birds are sitting on the same tree. One of them is eating the fruit on the tree, while the other is not eating, but simply witnessing the activities of the first bird. Only when the bird eating the fruit looks towards the other bird, does he become free from all anxieties.
This is the position of the infinitesimal living entity. As long as he is forgetful of the Supreme Personality of Godhead, he is subjected to the threefold miseries. But when he looks toward the Supreme Lord and becomes the Lord's devotee, he becomes free from all anxieties and miseries of material existence. The living entity is eternally subordinate to the Supreme Lord. The Supreme Lord is always the master of all energies, whereas the living entity is always under the control of the Lord's energies. Being qualitatively one with the Supreme Lord, the living entity has the tendency to try to lord it over the material nature. However, being in infinitesimal, he is then controlled by the material nature. Thus, the living entity is called the marginal potency of the Lord. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna. இதுல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பகவத்கீதையிலே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் 2 பறவைகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து ஒரு பறவையை ஒரு கிளிய ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? எல்லா இருக்கிற பழங்கிடங்கள் எது தின்றதோ எது வாய்க்கு வருதோ எல்லாம் தின்னுகிட்டே இருக்கும். ஆனா பரமாத்மா வந்து சைலண்டா உட்காந்து அவர் பாட்டுன்னு சைலண்டா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா வந்து அது வரைக்கும் வந்து அந்த கிளிக்கு தெரியல. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வயசான பிறகுதான், நான் 50 வயசான பிறகுதான் பகவானை பத்தி சில பேர் நினைக்க போறாங்க. சில பேர் வந்து 30 வயசுலயே பாருங்க இது பண்ண. ஆனா இன்னைக்கு வந்து 80% மேல இன்னைக்கு வந்து யாரை பாக்குறீங்கன்னா 50 வயசு 60 வயசு பிறகுதான் வந்து பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் நம்ம எவ்வளவு சொத்து சேர்க்கணும், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு தேவைன்றதை ஏகப்பட்டது ஏன்னா இப்போ உள்ளவங்க எல்லாமே இருணிகசிபாவும் இருக்காங்க. நம்ம எல்லாம் அரக்க குணமா தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம தேவை எவ்வளவோ நம்ம அதை தெரியாம எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா ஈவன் நானே கூட அப்படிதான் இருந்திருக்கேன். ஆனா இப்போ வந்து எனக்கு 55 வயசுனால திரும்பி வந்திருக்கேன். அது நானும் என்னுடைய தப்பு தான். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஆனா அதை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளவு ஒரு வியாச பகவான் வந்து இவ்வளவு வேதங்களும் சரி இவ்வளவு விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த பகவான் வந்து இந்த கிளியா நமக்கு வந்து முண்டகோபுரத்துல சொல்ல வராங்க. இந்த கிளி வந்து எல்லா படத்தையும் சாப்பிடுது, எல்லாம் தேவையானதெல்லாம் சாப்பிடுது, எல்லாமே சாஞ்சு அது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நிலையில வரும்போது தான் வந்து திரும்பி பார்க்கும்போது பகவான் அந்த ஒரு கிளி இருக்குது. அந்த கிளியை வந்து நம்ம உதாரணமா தான் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது பகவான் அந்த இருக்கா மாதிரி அதுக்கு பரமாத்மா அங்க இருக்காருங்க. இதை தெரிஞ்ச உடனே அது என்ன பண்ணுது? அந்த கிளி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் பகவானை போய் அது வந்து இப்ப என்னென்ன கடமைகள் இருக்கு, என்ன சாஸ்திரங்கள்னு சொல்றது, அதுக்கப்புறமா பகவானுக்கு போய் நம்ம இது பண்ற மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டோரியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம இருக்கிற நிலைமையும் அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம இருக்குன்றதை நம்ம இதுல புரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது படிங்க மாதாஜி தான். நான் படிக்கட்டுமா? படிங்க. நான் படிக்கிறேன். Because the living entity can be controlled by the material nature, he cannot at any sorry யாரா படிங்க. Hare Krishna Mataji. Hare Krishna Prabhu. படிங்க. Because the living entity can be controlled by the material nature, he cannot at any stage become one with the Supreme Lord. If the living entity were equal to the Supreme Lord, there would be no possibility of his being controlled by the material energy. In the Bhagavad Gita 7.5, the living entity is described as one of the energies of the Supreme Lord. Although inseparable from the energetic energy, is still energy, and it cannot be equal with the energetic. In other words, the living entity is simultaneously one with and different from the Supreme Lord. The Bhagavad Gita 7.4.5 clearly states that earth, water, fire, air, ether, mind, intelligence, and false ego are the 8 elementary energies of the Supreme Lord and are of inferior quality, whereas the living entity is an energy of superior quality. Hare Krishna Prabhu. Hare Krishna Mataji. இப்ப இதுல பகவத்கீதையில நம்ம வந்து ஒரு உதாரணமா சொல்லியிருக்காங்க. அதாவது 7.5ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 24 அம்சங்களும் சரி, இந்த ஐம்புலங்களும் அதாவது பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 8 நிலையை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப இந்த நீர் நிலை, இந்த நெருப்பு, ஆகாரம் நம்ம பூதங்கள், நம்ம பஞ்சபூதங்களானது
நம்ம உடல் சூதல உடல் நம்ம சொல்றோம். சூட்சம உடல் வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, ஆங்காரம், இது சூட்சம உடல் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இது மூணாவது வந்து ஆத்மா, அது வந்து பேரானந்தம், அதாவது சச்சித், அது வந்து அந்த ஆனந்தம் வந்து இந்த 2 உடலையும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்ம போகணும் இல்லைங்களா? இந்த பௌதிகமான உடலை விட்டுட்டு 2வது வந்து இந்த மனமும் இந்த புத்தியும் இந்த ஆங்காரமும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம அது போகணும் அப்படின்றத மாதிரி இதுல இந்த இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வந்து 24 அம்சங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுலயும் இதுல வருதுங்க. இந்த இதுல வந்து 24 அம்சங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பசி கூட தெரியாம யாரும் இருக்க முடியாது இல்லைங்களா? எவ்வளவு பேர் பசின்றது பகவான் வந்து நமக்கு தெரியப்படுறதுக்காக என்ன அன்னமயா கோஷான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிராணமயா கோஷான்னு அந்த விதமான ஒரு 5 விதமான ஒரு பண்புகள் நம்ம சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து பசி தெரியணும் நமக்கு, நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம் என்றது நம்ம 24 அம்சங்கள் இருக்கு. இந்த 8 விதமான இந்த இந்த விஷயம் இந்த நம்ம புரிஞ்சுக்கலாங்க இதுல இருந்து. ஹரே கிருஷ்ணா. அடுத்து கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. Hare Krishna Prabhu, Navasikava. அப்பா நிவாசம். The Vedic instructions confirm that the transcendental form of the Supreme Lord is eternal, blissful, and full of knowledge. The impersonalist conception of the Lord's form, however, is just the opposite, for they say that it is a transformation of the material modes of nature. Actually, the form of the Supreme Lord is beyond the modes of material nature, and this is not like the forms of the material world. His forms is fully spiritual and cannot be compared with any material form. Anyone who does not accept the spiritual form of the Supreme Lord is counted among the atheists. Because the Lord Buddha did not accept these Vedic principles, the Vedic teachers consider him an atheist. Although Mayavadi philosophers pretend to accept the Vedic principles because they do not accept the Supreme Personality of Godhead, they indirectly preach Buddhist philosophy or atheist philosophy. Mayavadi philosophy is inferior to Buddhist philosophy, which directly denies Vedic authority. Because Mayavada philosophy is disguised as Vedanta philosophy, it is more dangerous than Buddhism or atheism. ஹரே கிருஷ்ணா. இது வந்து இது பாத்தீங்கன்னா இதை முடிச்சிடுறேன். இதை வந்து இந்த மாயாவதி தத்துவம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த புத்திஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம பகவானோட ஒரு சின்ன சிறு அம்சம் தான் அவரும் வந்து. ஏன்னா அவரும் வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்க, ஏன்னா அவங்களுடைய அவங்களோட விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முரணா தான் இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி புத்தரை வந்து நம்ம பகவான் வந்து இது பண்ணிக்க அம்சமா வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமிசம் சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க, அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ விலங்குகள்லாம் வந்து பலி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்துக்கு அவருடைய புத்திஷோட இது கொள்கை வந்து அந்த மாதிரி. ஆனா இந்த காலகட்டத்துக்கு அது கலியுகத்துக்கு அது செட் ஆகாது இல்லைங்களா? அதனாலதான் வந்து நம்ம அந்த இதுக்கு வந்து இதே மாதிரி தான் அதுக்கும் நேர்மாறு தான், அதுக்கும் நேர்மாறு இது மாயாவதி கொள்கையும் சரிங்க. இதை வந்து நம்ம ரெண்டுமே வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்குதுன்றது நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் விரிவா படிக்கலாம். டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க. அப்படி படிங்க மாதாஜி. பிரபுஜி, நான் படிக்கட்டுமா? படிங்க. The only reason Vyasadeva compiled the Vedanta Sutra was so that all living entities could benefit from it by understanding the philosophy of Bhakti Yoga. Unfortunately, the Mayavadi commentary, the Saraka Vyasa has of the Supreme practically defeated the purpose of the Vedanta Sutra. The Mayavadi commentary, the spiritual transcendental form of the Supreme Personality of Godhead has been denied, and the Supreme Brahman has been dragged down to the level of the individual Brahman, the living entity. Both the Supreme Brahman and the individual Brahman both the Supreme Brahman and the individual Brahman have been denied spiritual form and individuality, although it is clearly stated that the Supreme Lord is
the one supreme living entity, and the other living entities are the many subordinate living entities. Thus, reading the Mayavadi commentaries on the Vedanta Sutra is always dangerous. The danger is that through these commentaries, one may come to falsely equate living entity to the Supreme Lord. In this way, a conditioned living entity can be falsely directed, and then he can never come to his actual position of eternal activity in Bhakti Yoga. In other words, the Mayavadi philosophers have never come to his actual position of eternal activity in Bhakti Yoga. In other words, philosophers. In other words, the Mayavadi philosophers have rendered the greatest disservice to humanity by promoting the impersonal view of the Supreme Lord and thus depriving human society of the real message of the Vedanta Sutra. Hare Krishna. Hare Krishna. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. இது அதாவது இது வந்து வியாசர் பகவான் வந்து அதாவது அதாவது என்ன சொல்ல வருது பாத்தீங்கன்னா, இந்த சூத்திரம் அதாவது வேத சூத்திரம் பார்த்தீங்களா, இதை பிரிக்கிறார் பகவான். இது இன்னும் நான் விரிவா சொல்றேன். இது முடிச்சிடலாம். இது முடிச்சிட்டு போய் சொல்ல வரேன். கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. From the very beginning of the Vedanta Sutra, it is accepted that the cosmic manifestation is a display of the supreme energies. The aparisam janmadi ashya yada Vedanta Sutra 1.1.2 describes the Supreme Brahman as he from whom everything emanates, he by whom everything is maintained, and he into whom everything is dissolved. Thus, the absolute truth is the cause of creation, maintenance, and dissolution. The cause of a fruit is the tree, but when a tree produces a fruit, one cannot say that the tree is impersonal or that it vanishes. The tree may produce hundreds and thousands of fruits, but it remains as it is. The fruit is produced and then it develops, stays for some time, dwindles, and finally vanishes. This does not mean that the tree also vanishes. Thus, from the very beginning, the Vedanta Sutra explains the doctrine of byproducts. The activities of production, maintenance, and dissolution are carried out by the inconceivable energy of the Supreme Lord. Thus, the cosmic manifestation is a transformation of the energy of the Supreme Lord. Although the energy of the Supreme Lord and the Supreme Lord himself are non-different and inseparable. A touchstone may produce great quantities of gold in contact with iron, but still the touchstone remains as it is. Similarly, the Supreme Lord, despite his producing the huge material cosmic manifestation, always remains in his transcendental form. Hare Krishna, Prabhu. Hare Krishna, Mataji. Continue பண்ணுங்க Mataji. அப்படி டைம் ஆகுது Mataji. வேற யாராவது வாசிக்கிறீங்களா? வேற யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் பிரபு. The Mayavadi philosophers have the audacity to reject the puppet of what Vyasadeva explained in the Vedanta Sutra and to say he attempted to establish a doctrine of transformation of the Supreme, which is totally imaginary. According to the Mayavada philosophy, the cosmic manifestation is an illusory transformation of the absolute truth, which has no separate existence outside of cosmic manifestation. This is not the message of the Vedanta Sutra. The cosmic manifestation has been explained by Mayavadi philosophers as false, but it is not false, it is temporary. The Mayavadi philosophers maintain that the absolute truth is the
only truth, and that is material manifestation known as the world is false. Actually, this is not so. The material manifestation is not false. It is truth, but because it is relative truth, it is temporary. Continue, Prabhu. இருக்கு மாதாஜி, இருக்கு மாதாஜி. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாவதி கொள்கை வந்து பாத்தீங்கன்னா வியாச பகவான் வந்து அவரு சூத்திரம் வேத சூத்திரம் மாதிரி இப்ப எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. பண்ண பிறகு கூட பாத்தீங்கன்னா இந்த மாயாவ தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறு அப்படியே ஆப்போசிட்டாவே இருக்கும் அது. ஏன்னா அதுதான் வந்து வியாசர் வந்து ரொம்ப தத்துவம், அது நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் கொண்டு வராருங்க. இதுல ஒரு சின்ன விளக்கம் கூட அந்த போன இதுல வந்து நம்ம இப்ப சாப்டர்ல படிப்போம். இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து காய்கறிகள் நிறைய பழங்கள் நிறைய காய்க்குது இல்லைங்களா. அந்த ஒரு அந்த பழம் வந்து திருப்பியும் படுத்து அதுக்கப்புறம் திருப்பி கீழே விழுந்து அது நம்ம சாப்பிட்றோம், மற்ற அது கெட்டு போகுது, இது பண்ணுது. ஆனா அதே மாதிரி திருப்பி ஒரு பழம் வரப்போகுது. அதே மாதிரிதான் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறோம், ஆனா எல்லா இடத்துக்கும் அந்த அந்த மரத்துக்கு வந்து ஜீவன் கிடைக்குது இல்லைங்களா. கிடைக்குது, பழமும் கிடைக்குது. அந்த பழம் வந்து ஒரு பழம் கெட்டு போனாலும் இன்னொரு பழம் திருப்பி வளரும். அதே மாதிரிதான் இந்த வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்க 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 அது நூறு ஞானங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப எத்தனை ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து நம்ம எவ்வளவு இது விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அந்த விஷயமா இதெல்லாம் இது மாயாவதி தத்துவத்துக்கு இது அப்படியே நேர்மாறா இருக்குன்னு தான் நம்ம இது வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. Pranava or Omkara is the chief sound vibration found in the Vedic hymns, and it is considered to be the sound form of the Supreme Lord. From Omkara, all Vedic hymns have emanated, and the word itself has also emanated from the Omkara sound. The vibration Tattvam also found in the Vedic hymns is not the chief vibration, but is not the explanation of the constitutional position of the living entity. Tattvam means that the living entity is a spiritual participle of the Supreme Spirit, but this is not the chief motive of the Vedanta Sutra or the Vedic literature. The chief sounds representation of the Supreme is Omkara. Continue பண்ணுங்க மாதாஜி. இது ஓம்கார பத்தி சொல்றேன். All these faulty explanations of the Vedanta Sutra are considered atheistic because the Mayavada philosophers do not they are unable to engage in real devotional service. Thus, the Mayavada Krishna consciousness and Krishna's devotional service. The pure devotee of the personality of God never accept the Mayavada philosophy as an actual path of transcendental realization. The Mayavada philosophers power of the moral and immoral material atmosphere of the cosmic world and are thus according all thus always engaged in rejecting and accepting material enjoyment. They have falsely accepted the non-spiritual as the spiritual, and the results they have forgotten the eternal spiritual form of the Supreme Personality of Godhead, as well as His name, qualities and thoughts. They consider They consider the transcendental pastimes, name, form, and qualities of the Supreme to be the products of material nature. Because of their acceptance and rejection of material pleasure and misery, the Mayavadi philosophers are eternally subject to material misery. Hare Krishna. வேற என்ன படிக்கிறீங்களா? படிங்க. The actual devotees of the Lord are always in disagreement with the Mayavadi philosophers. Impersonalism cannot possibly represent eternity, bliss, and knowledge. Being situated in imperfect knowledge of liberation, the Mayavadis
They see the eternity, knowledge, and the bliss of the devotees as materialism. Because they reject devotional service, they are unintelligent and unable to understand the effects of devotional service. The word jugglery they use in an attempt to amalgamate knowledge, the knowable and the knower, simply proves that they are unintelligent. The doctrine of byproducts is the real purport of the beginning of the Vedanta Sutra. The Lord possesses innumerable unlimited energies. Krishna Prabhu, கொஞ்சம் scroll பண்ணுங்களேன். The doctrine of byproducts is the real purport of the beginning of the Vedanta Sutra. The Lord possesses innumerable unlimited energies and he displays the byproducts of these energies in different ways. Everything is under his control. The Supreme Personality of Godhead is also the Supreme Controller and he is manifested in innumerable energies and expansions. Hare Krishna Prabhu. Thank you. Hare Krishna. Continue பண்ணிக்கலாம், முடிச்சிருங்க மாதாஜி. யாராவது finished Prabhu? Finished. முடிஞ்சது. முடிஞ்சீங்களா? ஓகே 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 ஓகே. முடிஞ்சிருச்சு பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ நித்யானந்த பிரபு பத்தி நான் லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் நான் சொல்லும் போது கூட நான் இதை பத்தி அவர் சொல்லியிருந்தேன். நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய அம்சம். நம்ம சாரி, நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நம்ம பலராமனுடைய அவதாரம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஹரிதாஸ் தாகூர் தான் வந்து நம்மளுடைய பிரம்மாவுடைய அவதாரங்கள். இது நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய இது அம்சமா வரவருங்க. அவர் வந்து இவர் வந்து பலராமன் என்ன பண்றாருன்னா பகவான் கிட்ட வந்து 10 விதமான ஒரு அவருடைய பங்கு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பனா இருப்பாரு, ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதரனா இருப்பாரு, ஒரு இடத்துல வந்து பகவானுக்கு வந்து விசிறியா இருக்கணும்னு நினைப்பாரு, மெத்தையா இருக்கணும்னு நினைப்பாரு, அதே மாதிரி பல்லாக்கு, இருப்பிடம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொடையா இருக்கணும்னு நினைப்பாரு, ஆபரணமா, உடையா, அப்புறம் வந்து இருக்கையா இருக்கணும். இந்த 10 விதமா வந்து பகவான் கிட்ட வந்து பலராமன் இவர் வந்து கேட்டிருக்காருங்க. யாரு இது வந்து நம்ம வந்து இவரை பத்தி தெரியல, ஆதிசேஷன் தெரியும் இல்லைங்களா, அவரு நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனாலதான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நித்யானந்தவா உங்களுக்கு வந்து நம்ம சைத்தன்யர் நம்ம கலியுகத்துல பிறப்பாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த அவதாரம் வந்து நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. ஏன்னா வந்து சைத்தன்யமா இது நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் அவர் இந்த கலியுகத்தை நிறைய விஷயங்களை நித்யானந்த ரூபம் மூலமா அவர் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரு வங்காளதேசத்துல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகசக்கரான்ற ஒரு கிராமத்தில் தான் அவர் பிறக்கிறாருங்க. யாரு? நித்யானந்த பிரபு பிறக்கிறாருங்க. அவங்க அப்பா பேர் கூட பாத்தீங்கன்னா அதய பண்டித்துன்னு அவர் அப்பா பேரு, அம்மா பேர் வந்து பத்மா தேவின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஏன்னா அந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவரு அவ்வளோ லீலைகள் நிறைய விஷயங்கள்ல வந்து பண்ணியிருக்காருங்க. அவருடைய வந்து என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா அவரு பிறந்த இடத்துல இருந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு குடி போறாங்க. ஒரு 12 வயசுக்கு பிறகு வேற இடத்துக்கு குடி போறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ராதா தேசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடம் பேரு அதுவும் வங்காள தேசத்துல தான் இருக்கு, ராதா தேசம்ட்டு. அந்த தேசத்துக்கு பாத்தீங்கன்னா இவரு போன பிறகு அந்த இடத்துல அவரு, அதாவது அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ரொம்ப இயற்கை சீற்றத்துக்கு ரொம்ப அந்த ஊரே வந்து ரொம்ப மோசமான இருந்ததுங்க. ஆனா இவரு போன பிறகு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ புண்ணிய பூமி மாதிரி அது இடம் ஆயிடுச்சு. இன்னைக்குமும் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்க எல்லாம் அந்த இடம் போய் பாருங்க, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அந்த இடம். அது ராதா தேசம்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா அழகுன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நித்யானந்தா வந்து அவ்வளோ அழகா இருப்பாருங்க. எப்பவுமே வந்து ஆபரணங்களை போட்டுக்கிட்டு இந்த கலியுகத்துல இருக்கும்போது சரி, அவர் பலராமனா இருக்கும்போதும் சரி, ஆதிசேஷனா இருக்கும்போது சரி, எந்த ஒரு ரூபத்துல இருந்தாலும் சரி, அவர் எப்பவுமே வந்து பகவான் கிருஷ்ண பகவான் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் நானும் அது மாதிரி கலரா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அழகா ஸ்டைலா இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாருங்க. அதே மாதிரிதான் இந்த கலியுகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் இதை லீலையில கலந்துக்கும் போது பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாரு. பாக்குறதுக்கே வந்து அது சொல்லுவாங்களே 1000 மன்மதங்கள் எப்படி இருப்பாங்க, ஒரே படத்தை எப்படி இருக்கும், ஒரு மன்மதனை பார்த்தாவே ரொம்ப விஷயம், 1000 மன்மதனை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அழகா இருப்பாருங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது அவருடைய குரு வந்து பாத்தீங்கன்னா மாதேந்திரபுரி. அவரு வந்து மாதேந்திரபுரி பத்தி சொல்லணும்னா வந்து இன்னும் நிறைய பெரிய விஷயம் அவர் ஸ்டோரி சொல்ல போனா
ஏன்னா அவர் வந்து மாகேந்திரபுரி வந்து பாத்தீங்கன்னா அவரை போய் பார்க்க போய் தான் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு தான் திச்சையே பெறுறாரு. யாரு? நித்யானந்த பிரபு வந்து அவர் தான் போய் இது பண்றாருங்க, துறவி எடுக்கிறாருங்க. அப்போ அவருக்கு அங்க மாதேந்திரபுரி வந்து சாதாரணமாக வந்து எப்பவுமே எனி டைம் வந்துமே நம்ம ஹரிதாஸ் தாகூர் மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரு ஜபம் பண்றது நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஏன்னா அவரு அப்படியே பகவானை நினைச்சிட்டே இருக்கும்போது அப்படியே டக்குன்னு மயங்கி விழுந்துருவார், சடார்னு விழுந்துருவார். அதுக்கப்புறமா அந்த மாதிரி அவ்வளோ பக்தி மூலியமா அவர் இருப்பாருங்க. யாரு? மாதேந்திரபுரி. அதை வந்து இவரு போய் பார்க்க போய் இவரு என்ன பண்ணுவாருன்னா நித்யானந்தா அந்த பக்தியை பார்த்துட்டு இவரும் மயங்கி விழுந்துருவாருங்க. ஏன்னா இதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவே விழுந்திருக்காரு ஒரு இடத்துல. இப்ப நேத்தோட மாதாஜி சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா ஒரு ஸ்டோரி, நான் கொஞ்ச நேரத்து பார்க்க முடிஞ்சது. அதாவது பாத்தீங்கன்னா அவர் கதை சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், எல்லா விஷயம் கேட்டுக்கிட்டே இருப்பார், கேதர் பண்ணு. அது என்ன சொல்றோன்னு ஆன்சர் சொல்ல மாட்டார், அப்படியே சைலண்டா இருப்பார். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ இன்வால்மெண்டா அவர் உள்ள. ஏன்னா மற்றவங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு, தேவையில்லாம ஏதோ இதை நினைச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அது ஃபுல் இன்வால்மெண்டா ஆயிடுவாரு. அதேதான் சைத்தன்ய இவரு நித்யானந்த பிரபுவும் அப்படித்தான். ஏன்னா இது மாதேந்திரபுரி மூலியமா அப்படியே இவர் வருதுங்க. அந்த அளவுக்கு லீலைகள் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காங்க. இவரை சொல்லணும்னா ஏகப்பட்ட கதையை சொல்லலாம். இவரோட அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வழியில வரவங்க வந்து ஈஸ்வரபுரி இருக்காங்க, பிரம்மானந்தபுரி, மற்ற சீடர்கள், அது மாதிரி ஏகப்பட்ட சீடர்கள் அவருக்கு யாரு மூலியமா இருக்காங்க? மகேந்திரபுரி மூலியமா வராங்க. நித்யானந்தர் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அவரு இருப்பாருங்க. நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். நான் அடுத்த சாப்டர்ல வரும்போது இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கதையை சொல்றேன் நானு. ஏன்னா வந்து நம்மளுடைய ஆச்சாரியங்கள் கதையை நம்ம நிறைய பேர் நம்ம சொல்ல மாட்டேன்றாங்க. ஆச்சாரியர்கள் கதையை நிறைய சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா வந்துங்கன்னா அந்த சின்ன வயசுலயே வந்து சாஸ்திரங்களை படிச்சு அவரு ஸ்கூலுக்கு போனது கிடையாதுங்க. எனி டைம் கங்கையிலேயே போய் குளிச்சுட்டு இருப்பார். எனி டைம் 24. ஏன்னா கங்கை வந்து அதுக்காகவே வரம் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட? பகவான் கிட்ட. என் லீலையை நான் உங்க லீலையை நான் கலந்துக்கணும் அப்படின்றதுனால 24 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு நவதீப்ல இருக்கும்போது, பகவான் சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது அந்த அந்த இதுலயே தான் இருப்பார், அந்த கங்கையில தான் இருப்பார் எனி டைம். அவங்க அம்மா எப்பெல்லாம் கூடும் போதும் அங்க டே நீர்மா நீர்மா அங்கதான் தண்ணியில தான் இருப்பார், அவர் கங்கையில தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு லீலை அந்த தண்ணியிலேயே இருந்திருப்பாரு. அந்த மாதிரி அவங்க இதுல ஸ்டேஜ்ல அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் 48 வயசு பிறகு அவர் 48 வயசுல இறந்துட்டாரு. 24 வயசு பிறகு அங்க அந்த ஊரை நவதீப்ல இருந்து அதுக்கப்புறமா நம்ம சவுத் இந்தியாவுக்கு அது அங்க இருந்து நவதீப்ல இருந்து கிட்ட பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம பிருந்தாவனம் வரத்துக்கு 6 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாருங்க. 6 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து என்ன பண்ணிருக்காரு, நமக்கு வந்து இங்க ஆந்திராவுக்கு வந்திருக்காருங்க. ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம சாமி இருக்காரு பத்தியில, அது நான் அடுத்த சார்ட்ல விரிவா சொல்றேன் அதை பத்தி. அந்த இடத்துல வருவாருங்க. அங்க வந்துட்டு பாருங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சவுத் இந்தியால வந்து நம்மளுடைய ஸ்ரீரங்கத்துல வந்து அங்க ஒரு 40 நாள் அங்க இருந்திருக்காருங்க. சாரி 4 மாசம் அங்க இருந்திருக்காருங்க. ஏன்னா அவருடைய வாழ்ந்த வீடு கூட இப்ப கூட அங்க இருக்குங்க. நீங்களோட போய் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் அங்க இருக்குங்க. அங்கேயும் ஒரு சில லீலைகள்லாம் வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லீலைகள் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. நான் அடுத்த சாப்டர்ல நான் சொல்ல வரேங்க. இப்ப டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்த சாப்டரை வந்து இன்னும் சின்ன சாப்டர் தான் அது. இது கொஞ்சம் பெருசுனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அடுத்த சாப்டர் சின்னதா இருக்கும். நிறைய நம்ம வந்து எல்லா பிரபுவோட நம்மளுடைய ஆச்சாரிகளுடைய ஸ்டோரிலாம் நான் கண்டிப்பா அடுத்த சாப்டர்ல நான் சொல்ல வரேங்க. ஹரே கிருஷ்ணா.